உலக தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கி கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 43வது அதிகாரமாக உள்ள அறிவுடைமை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 425வது திருக்குறளை காணப்போகின்றோம். அறிவுடைமை என்பதற்கு அறிவுடையவராக இருத்தல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 425வது திருக்குறளை காண்போம். உலகம் தழியது ஒற்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. உலகம் தழியது ஒற்பம், மலர்தலும் கூம்பலும் இல்லது அறிவு. இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். உலகத்தில் உள்ள உயர்ந்தோரை நட்பாக்கி கொள்ளுதல் என்பது ஓர் அறிவார்ந்த செயலாகும். நட்பின் ஆரம்பத்தில் மகிழ்ச்சி கொள்வதும் பின்பு வாடுவதும் இல்லாமல் இருப்பது அறிவுடைமையாகும். மீண்டும் பொருள்: உலகத்தில் உள்ள உயர்ந்தோரை நட்பாக்கி கொள்ளுதல் என்பது ஓர் அறிவார்ந்த செயலாகும். நட்பின் ஆரம்பத்தில் மகிழ்ச்சி கொள்ளுதலும் பின்பு வாடுவதும் இல்லாமல் இருப்பது அறிவுடைமையாகும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.